ஹலோ சோல்ஜர்ஸ், பல வருஷத்துக்கு முன்னாடி கேம்லேருந்து காப்பி அடிக்கப்பட்ட தமிழ் சினிமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த டைமில் அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பல பேர் ப்ரோ அதுக்கு பார்ட் 2 போடுங்க கேட்டே இருந்தீங்க. உண்மை என்ன அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு பார்ட் 2 போடுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் மாட்டிருக்கு. ஸோ அந்த அந்த விஷயம் வச்சு தான் என் வீடியோ பண்ண போகிறோம். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது வாங்கணும் தரேன். ஓர பசங்க போயிடலாம். நான் கலகாமசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது போஸ்டர் காப்பி. பொதுவாக போஸ்டர் காப்பி அப்படின்னு எடுத்துட்டாலே ஏகப்பட்ட காப்பி கேர் நம்ம கண்ணில் மாட்டோம். அது ஹாலிவுட் படத்துலேருந்து கோலிவுட்டாக இருந்தாலும் சரி, கோலிவுட்டில் இருந்து பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, பாலிவுட்டில் இருந்து கோலிவுட்டாக இருந்தாலும் சரி, அந்த விதத்தில் கேமில் இருந்து ஏகப்பட்ட போஸ்டர்ஸை தமிழ் சினிமாலேருந்து பாலிவுட் சினிமா வரைக்கும் அநியாயத்துக்கு ஆட்டியை போட்டு வச்சுருக்காங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா பாகுபலியோட ஹிட்டுக்கு அப்புறம் ஆர்டர் பிரபாஸ் அடித்த இன்னொரு மல்டி லாங்குவேஜ் திரைப்படம் தான் சாஹோ. இந்த படம் வரப்போதுன்னு ஒன்று தலையை மட்டும் மாற்றி வச்சுட்டு ஏகப்பட்ட ஃபேன் போஸ்டர் வந்துருந்துச்சு. ஆனால் இது உண்மையான போஸ்டர், ஒரிஜினலான போஸ்டர், இதுதான் போஸ்டர் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினும் கையில் கண்ணை எடுத்துக்கிட்டு கதவுக்கு அந்த பக்கம் வரவங்கள கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த போஸ்டரோட காப்பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூபிசாஃப்டோட தயாரிப்பில் 2015 ரிலீஸ் ஆன கேம் தான் டாம் கிளான்சி ரெயின்போ 6 சேஜ். இந்த கேமோட மெயின் போஸ்டர் மட்டும் இல்லாமல் இந்த கேமோட மெயின் கவரு இந்த போஸ்டர் தான். ஸோ இதை அப்படியே ஆட்டியை போட்டு தான் சாகோ படத்துக்கு இந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கும்போது தெரியும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் ஆக்டர் அஜித்குமார் நடிக்க இருந்து தவறு விட்ட பல படங்களை பற்றி பல சேனல்களில் கேட்டிருப்பீங்க. அதில் நடிக்க இருந்து தவறு விட்ட ஒரு படம் தான் காங்கேயன். அஜித் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரும்பொழுது இந்த படத்தோட பேர் 4 அப்படின்னு தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான காரணமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். அந்த போஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளுரின் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது முழுக்கவே உள்ளுரின் ஃபோட்டோ தான். எக்ஸ்பேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ளுரினை முதல்ல அறிமுகப்படுத்துகிற காட்சியோட ஸ்டில் தான் இது. அதை அப்படியே எடுத்து ஃபேஸை மட்டும் ஆக்டர் அஜித்தோட ஃபோட்டோ வச்சுட்டு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஹலோ பாஸ், இது மிஸ்டர் கேகே சேனல் இல்லை, இது ஏட்டுடைய சேனல். மூவியை பற்றி பேசாதீங்க, கேமை பற்றி பேசுங்க. வரேன் எடிட்டர், வெயிட் பண்ணு. சரி ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லுக் எவ்வளோ காப்பியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் 4 அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. இதை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி ஓகே, இந்த 4 எங்கேயாவது எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் PS2வோட பெஸ்ட் கேமாக இருந்த ரெசிடென்ட் ஈவில் 4 இருந்த 4 எடுத்து தான் இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதேவே அடுத்த பார்க்க போகிறது ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை ஆல்ரெடி பிளேஸ்டேஷன் பிளேயர்ஸ் பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருந்து சரியா 2014 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்திரஜித். இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பொதுவாக சில காப்பி கேட்ஸை பார்க்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த காப்பி கேட்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது எதோட காப்பி அப்படின்ட்டு. 2009 PlayStation 3 ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட கேம் தான் அன்சார்ட்டட் 2 அமாங் தீவ்ஸ். இந்த கேமோட கேம் கவர் எடுத்து அப்படியே காப்பி அடித்து தான் இந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது அடிக்கடி பார்க்க தான் காப்பி கேட் அப்படின்னு அவசியம் இல்லை. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது காப்பி கேட் அப்படின்ட்டு. மேலே இந்த போஸ்டரை காப்பி அடிச்சது மட்டும் இல்லாமல் படத்தை பூஜை போட்ட உடனே இந்த போஸ்டரை சென்னை முழுக்க எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுட்டாங்க. நார்மல் ஆடியன்ஸுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் செட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் போயிடும். சரி ஓகே, இது வெறும் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான். படம் பூஜை போகிறதுக்காக போஸ்டர் வேணும், ஸோ அதுக்காக இவன் காப்பி அடிச்சு எடுத்துடலாம். ஆனால் படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக ஒரு படத்துக்கும் இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டர் தான் இது. அட்லீஸ்ட் இதுவாவது ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்கு எந்த கேமை கை வச்சாங்களோ அதே கேம் சீரீஸ்லேருந்து இன்னொரு போஸ்டருக்கு உருவிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் பார்ட்டோட போஸ்டர், ஃபைனல் போஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட போஸ்டர். ஸோ ஆக மொத்தம் 2 ஏதோ ஒரு போஸ்டர் காப்பி அடிச்சதா கூட பரவாயில்ல. மறுபடியும் அதே கேமை காப்பி அடிச்சு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த போஸ்டரை பார்த்து பண்ணலை, பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த போஸ்டர் லிஸ்ட்டில் ஒரு ஹிந்தி போஸ்டரும் இருக்குது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019 வெளியான உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இந்த படத்தோட மெயின் போஸ்டர் தான் இது. இந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டரோட சென்டரில் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் துப்பாக்கி எடுத்துகிட்டு குறி பார்க்குற மாதிரி இருக்கும். அவருக்கு பின்னாடி சில சோல்ஜர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்க பலவலன்னு இருந்தாலும் இது உண்மையிலேயே நல்ல போஸ்டர் தான். ஆனால் இது உண்மையான போஸ்டரை பார்க்காத வரைக்கும். தெரியுதா? பார்த்தீங்கல்ல? புரியுதா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் இந்த கேமோட போஸ்டரை தான் அப்படியே ஆட்டையை போட்டு இந்த உரி படத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த போஸ்டர் மாதிரியே ஃப்ரண்ட்டில் ஒரு ஆள், பேக்ரவுண்டில் அதே மாதிரி 2 பேர், மேலே பறக்க ஹெலிகாப்டர். ஸோ இந்த போஸ்டரும் அப்படியே அட்டு காப்பி தான். அடுத்து பார்க்க போகிறது கதை திருட்டு. ஸோ இந்த கதை திருட்டில் முதல்ல பார்க்க போகிறது ஜாம்பி படத்தை தான். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கேமில் இருக்கிற ஈவில் ஓஎஸை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் இந்த படத்தை பற்றி பேசும்போது போகிற போக்கில் இது எந்த படத்தில் காப்பி அப்படின்னு சொல்லியிருப்பேன். மறுபடியும் அந்த படத்தை பற்றி சென்சார் கேம் பார்ட்டோட பேச வேண்டியது இருந்துச்சு. ஸோ எதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டேன் அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நகர்ந்துருப்பேன். ஆனால் நான் ஸ்கிப் பண்ண விஷயத்தையே பல பேர் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸுக்கு வந்து கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே. 2019 யாஷிகா ஆனந்த், யோகி பாபு, நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் இவங்களாம் சேர்ந்து நடித்த காமெடி திரைப்படம் தான். ஹலோ பாஸ், படம்னு வேணா சொல்லுங்க, காமெடி எல்லாம் சொல்லாதீங்க. சரி, ஓகே. இவங்க நடித்த திரைப்படம் தான் ஜாம்பி. இந்த படத்தோட கதை எதோட காப்பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2011 வெளிவந்த டெட் ஐலாண்ட் அப்படின்ற கேமை தான் இவங்க காப்பி அடிச்சிருப்பாங்க. ஆனால் அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறையை கொண்டாடுறதுக்காக ஒரு சில பேர் ஒரு ஹோட்டலில் ஒன்று கூடுறாங்க. அந்த ஹோட்டலெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து பார்த்தா அந்த ஹோட்டலையே ஜாம்பிஸ் ஆக்கிரமிச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமில்லாத சிலர் தப்பிக்கிறாங்க. அவங்களாம் சேர்ந்து எப்படி அங்கே தப்பிச்சாங்க அப்படின்றது தான் மீதி கதையே. ப்ரோ, இதில் என்னப்போ காப்பி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் போட்ட விஷயம் பார்த்து இது படத்தோட கதை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மையிலே விளையாட சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த படத்தோட கதை இல்லை, இந்த கேமோட கதையை. ஸோ இந்த கேமோட கதையை அப்படியே ஆட்டே போட்டு தான் ஜாம்பி படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பெருசாக கதையும் இல்லை, காமெடியும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஒன்லைன் இருக்கும். அந்த ஒன்லைனே காப்பி தான். இதை கூட காப்பி அடிச்சிருக்காடா. இதே மாதிரி இன்னொரு ஜாம்பி படம் ஒன்று இருக்குது. இது உங்களாலே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல. 2016 ஃபஸ்ட்டு தமிழ் சினிமா ஜாம்பி ஃபிலிம் அப்படின்னு ரிலீஸ் ஆன படம் தான் மிருதன். டீ தூளுக்குள்ள இஞ்சியே அதிமருதம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த படத்துக்குள்ள பல ஜாம்பி படங்கள் இருக்குது. ஆனால் அது நம்ம கண்டென்ட் இல்லை. நம்ம கண்டென்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் தான். இதில் எந்த கேமை பார்த்து ஆடியோ போட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் அஸ். இந்த கேம் 2013 ரிலீஸ் ஆயிடுச்சு. மேலும் PlayStation 3 பயங்கரமாக சக்கப்போடு போட்ட கேம் இது. ஆக்சுவலி மிருதன் படத்தில் ஜாம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டு ஒரே அழிஞ்சு போயிருக்கோம். அதில் ஒரு ஜாம்பி பேபி அனிகாவை கடிச்சிடும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகியிருக்காது. காரணம் அந்த பொண்ணுக்கு அந்த வைரஸ் எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கும். இந்த கான்செப்ட் அப்படியே லாஸ்ட் ஆஃப் அஸ் கேமில் இருந்து மொத்தமாக உருவப்பட்டது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஏலி கேரக்டர் தான் பேபி அனிகா கேரக்டர். அதே மாதிரி ஜோயல் கேரக்டர் தான் ஜெயம் ரவி கேரக்டர். ஸோ கேரக்டரைசேஷனை இந்த கேமில் இருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க. அந்த கேமில் பேபி அனிகா கேரக்டர் ஒரு வளர்ப்பு பெண் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமா சட்டப்படி ஹீரோ எங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவரோட தங்கச்சியாக மாற்றிட்டு இருப்பாங்க. அடுத்த பார்க்க போகிறது திருடப்பட்ட மியூசிக். பொதுவாக கேம்லேருந்து காப்பி அடிச்சது அப்படின்னா போஸ்டர், சீன் இல்லை ஸ்டோரி அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஆனால் மியூசிக் காப்பி அடித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி எந்த கேமோட மியூசிக்கை ப்ரோ காப்பி அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம கிரேட்டோஸ் கழுத்துலேயே கத்தியை வச்சிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என் தலைவன் கழுத்தில் யார் ப்ரோ கத்தி வச்சுது அப்படின்ட்டு நீங்கள் காண்டாவீங்கன்னு தெரியும். ஸோ அந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காதவன். ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் கிடையாது, அவரோட சன்னிலாவான தனுஷ் நடித்த படிக்காதவன். சரியாக படிக்காதவன் படத்தில் ஹீரோயினோட அப்பாவும் கோயிலில் திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்கு சிறப்பாக வந்திருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட அப்பாவோட எதிரி ஆளுநரை கூட்டிக்கிட்டு அடிக்க வந்துடுவார். அதுவும் அவர் சும்மா வராமல் வரத்துக்கு முன்னாடி சில எஃபெக்ட்ஸை போட்டு தான் வருவார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பஸ்ஸு பறக்கும், குடிசை தெரிக்கும். இது மட்டும் இல்லாமல் வெளில இருக்கிற இடத்துல விட்டு செவுத்தை உடச்சிட்டு வருவார். அவர் வந்த வேகத்தில் ஜிடியில் சீட் போட்ட மாதிரி அடியாளுங்கள்லாம் கிராவிட்டியாக இல்லாமல் பறந்துக்கிட்டு இருப்பாங்க.
Cheat activated. சரி ஓகே, அது ஒரு ஃபன்னியான விஷயந்தான். ஆனால் வில்ல காரை விட்டு இறங்கின உடனே இந்த மியூசிக்கை போடுவாங்க. இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, நிஜமாக கேட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது God of War 2ஓட மெயின் மெனு மியூசிக். இதை நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படும் போது பயங்கரமாக ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு தேடி பார்த்தேன். அவரோட பேரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட ஃபிலிமோகிராஃபி தான் பார்த்தேன். என்னையா ஒரே தெலுங்கு படம் போட்டு வச்சுருக்காரு அப்படின்ட்டு அவரோட பேரை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது மணி சர்மா அப்படின்ட்டு. ஆக்சுவலி இவராக தான் படத்துக்கு மியூசிக் போட்டது அப்படின்ட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். போக்கிரி பொங்கல் நான் நடந்தால் அதிரடி என் பேச்சு சரவெடி அப்படின்னு பாட்டு போடுறா இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்ட்டு எனக்கே பய ஷாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் இது காப்பி கேட் தான். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் சொன்னது ரொம்ப கம்மி தான், ஏன்னா என் லிஸ்ட்லேயே இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பார்ட் 3 கூட போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேகே சேனலில் காப்பி கேட்ஸுக்கே தனியாக காப்பி கேட் கந்தசாமி அப்படின்ட்டு புதுசாக ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரத்துக்குள்ளேயோ இந்த செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஒருவேளை நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் தமிழ் சினிமா சுற்றிக்கிட்டு இருக்கலாம். நான் அதில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பார்ட் 3 கூட போடுறேன். ஒருவேளை நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பார்ட்டை நான் போட்டதே அது போட்டு ப்ரோ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு ஃபஸ்ட் பார்ட்டை போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அதில் இல்லாத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சொல்ல சந்திக்கிறேன். போடுறேன், பாய். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி.